சூப்பரான டேஸ்டியான ஆந்திரா பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆந்திரா ஃப்ரெண்டு. அவங்க தான் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வெறும் கடாயாக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கப் எடுத்துக்குங்க, அதில் மெஷர்மெண்ட் எடுத்துக்குங்க. இப்போ அந்த கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் வந்து 2 கப்பு வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம். 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு, அதாவது அந்த பாசிப்பருப்பில் பாதி வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு. இப்படி தான் எடுத்துக்கணும். 2 பங்கு வந்து துவரம் பருப்பு, 1 பங்கு பாசிப்பருப்பு, அரை பங்கு வந்து கடலைப்பருப்பு அப்படி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இந்த கப்பு தான் எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. இது நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர மாரி, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, வாசனை நல்லா வரணும். அதுமாரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் துளி கூட ஆயில் விடல, சும்மா தான் ப்ளெயினாக தான் வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளெயினாக வாசனை வர மாரி வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லா பருப்பையும் வறுத்து எடுத்துட்டு நல்லா அதுமாரி ஆற விட்டுருங்க. இந்த பாருங்கள் எப்படி வறுத்து எடுத்துருக்கேன்னு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். அதுலேயே வந்து புளியை வந்து போட்டு வறுத்து எடுக்க சொன்னாங்க. என்னுடைய புளி நல்லா ட்ரையாக இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் போட்டு வறுத்து அதையும் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மல்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்டே பண்ணி எடுத்துக்கிட்டோம். எதுக்குமே ஆயில் சேர்க்கவே இல்லை. நான் வந்து கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே போல் காய்ந்த மிளகாய் வந்து ஒரு 10லேருந்து 12 காய்ந்த மிளகாய் அதை மட்டும் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு பொடி பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் நீங்கள் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணுமா. எனக்கு தெரியாமல் நான் பருப்பையும் சேர்த்து அதோட பொடி பண்ணிவிட்டேன். ஆனால் நீங்கள் இதுமாரி பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாரி அந்த மிளகாயோட இது தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தெரியாமல் இப்போ அந்த பருப்பையும் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பை ஆட் பண்ணுங்கள். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வந்து நல்லா கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப கொரன்னு வேண்டாம். ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்களை அதோடு நம்ம சேர்த்துருக்கோம். கடைசியில் சேர்க்கணும். நீங்கள் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் 10லேருந்து ஒரு 15 பூண்டு பற்கள் சேர்த்து எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இதில் நம்ம எல்லா பருப்பு, அதுக்கப்புறம் அந்த மல்லி, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் கிரைண்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் இப்படி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செத்த ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த பொடி. சும்மா சாப்பிட்டாலே நீங்கள் சாதத்தில் நெய் விட்டு பசங்க சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.